ஈவினிங் டீ டைம்க்கு பிரெட் பக்கோடா செஞ்சு சாப்பிடுவோமா? இதுக்கு ஒரு குக்கர்ல உருளைக்கிழங்கு, தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி சேர்த்து 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, பொடியா நறுக்குன பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் காயம், வெங்காயம், மசாலால 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்கும். ஸ்மாஷ் பண்ணி இந்த வெங்காய மசாலாவோட சேர்த்து கிண்டி தேவைன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. பவுல்ல 1 கப் கடலை மாவு, கொஞ்சமா உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலக்கி மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் பதத்துக்கு இருக்கணும். கடாயில எண்ணெய் சூடாகட்டும். ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் உருளைக்கிழங்கு மசாலாவை தடவி இன்னொரு பிரெட் வச்சு க்ளோஸ் பண்ணி கட்லெட் ஷேப்பில் கட் பண்ணி கடலை மாவில் எல்லா பக்கமும் நல்லா முக்கி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுங்க. சூப்பரான சுட சுட பிரெட் பக்கோடா ரெடி. கூடவே டீ இருந்தால் செம்மையாக இருக்கும். டீ டைமுக்கு உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.